அல்வா கொடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரித்த அகில பாரத இந்து மகாசபா வேட்பாளர் வல்லபாய் பாலா. தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி பல்வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற பகுதியில் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் மாநில இளைஞர் அணி தலைவர் மற்றும் திருப்பூர் மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் என்கிற டாக்டர் வல்லபாய் பாலா போட்டியிடுகிறார். அவருக்கு ஹெல்மெட் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. அவர் திருப்பூர் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட வாவிப்பாளையம், நெருப்பெரிசல் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு அல்வா வழங்கி நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் தற்போதைய திமுக அரசும் இதற்கு முன்பு ஆண்ட அரசும் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுள்ளது. நாங்கள் வெற்றி பெற்றால் ஒரு கோவிலை கூட இடிக்க விடமாட்டோம். எனவே அனைவரும் இந்துக்களுக்கு ஆதரவாக உள்ள ஹெல்மெட் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அகில பாரத இந்து மகாசபாவின் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் அழகேந்திரன், கொங்கு மண்டல இளைஞர் அணி துணைத் தலைவர் வேங்கை கணேஷ், செயலாளர் ருத்ரா, மாவட்ட செயலாளர் அருண், மணிகண்டன், மகேந்திரன், எல்லைசாமி, குணசீலன், ஏழுமலை, ஆண்டனி, தாஸ், குணா மற்றும் அவினாசி நகர தலைவர் விஜயகுமார், பொது செயலாளர் பாலா மற்றும் விஜய், சூர்யா கலந்து கொண்டனர். இதில் ராதாநகர் பகுதியில் குணா வர்மா தலைமையில் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மற்றும் வாலிப்பாளையம் குருவாயூரப்பன் நகரில் இளைஞர் அணி சார்பாக மகேஷ் அவர்கள் தலைமையில் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. வணக்கம். அயோத்தியை மீட்ட அகில பாரத இந்து மகாசபா சார்பாக திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பாலகிருஷ்ணன் என்கின்ற வல்லபாய் பாலா நான் போட்டியிடுகிறேன். இழந்த ஆலயங்களை மீட்போம், இருக்கும் ஆலயங்களை காப்போம். அதற்காக ஹெல்மெட் சின்னத்தில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கும் எனக்கு வாக்களிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த தமிழக அரசு ஆண்ட அரசும் ஆண்டு முடித்த அரசும் இந்துக்களுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 10 வருட காலத்தில் 1000 மேற்பட்ட இந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்டுள்ளது. அதனால் அகில பாரத இந்து மகாசபா சார்பாக நான் போட்டியிடுகிறேன். எனக்கு ஹெல்மெட் சின்னத்தில் வாக்களித்து இழந்த ஆலயங்களை மீட்போம், இருக்கும் ஆலயங்களை காப்போம் என்று கூறிக்கொள்வதோடு, அயோத்தியில் எம்பெருமான் ராமருக்காக ஆலயம் அமைக்க பாடுபட்ட இயக்கமான அகில பாரத இந்து மகாசபா மீண்டும் காசி மதுராவை மீட்க போராடி கொண்டிருக்கிறது. அதனாடி இந்த இந்து சமுதாயம், இந்து வாக்காளர்கள், என்னை போல இந்து வாக்காளர்களுக்கு, இந்து வேட்பாளர்களுக்கு ஓட்டளித்து வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக ஆண்ட அரசும் தமிழகத்தை ஆண்டு முடித்த அரசும் ஆண்டுகிட்டு இருக்கிற அரசும் இந்துக்களுக்கு கொடுத்தது அல்வா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் ஃபுல்லாக எல்லா பேருக்கும் அல்வா கொடுத்து பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல வரவேற்பு இருக்கிறது. ஹெல்மெட்டுக்கு நல்ல வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதனால் தயவு கூர்ந்து வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் ஹெல்மெட் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.